தேவன் நல்லவர். அனுதினமும் தேவனை தேடுவது, அனுதினமும் தேவனை நோக்கி பார்ப்பது, அனுதினமும் தேவனை நோக்கி துதிப்பது, ஆராதிப்பது, குறிப்பாக அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கிருபையை தேவன் நமக்கு தந்ததற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வழக்கம் போல் இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ், யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற எங்கள் அருமையான குடும்பங்கள், அதே போல் அதிசயம், ஆர்க், ஃபெய்த் நியூ டிவி, கிரேஸ் டிவி, கோல்டன் காஸ்பல் டிவி, ஷம்மா, இந்த கோல்டன் காஸ்பல், ஷம்மா போன்ற டிவிகள் கன்னியாகுமரியை மையமாக மற்றெல்லாம் சென்னையிலிருந்து ஒளிபரப்புகிற அதிசயம், ஆர்க், எல்லா டிவிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவரை துதித்து ஆராதித்த போது ஒரு ஷெக்கினா மகிமை நம்மை நிரப்பினது. தேவன் ஒரு புது பலனை நமக்கு தந்தார். ஆமேன். மாலை நேரத்தில், சாயந்தர நேரத்தில் இப்படி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இப்படி கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய பலன், சரீரத்திலும் ஒரு புது பலன், அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை, அது நிமித்தம் வருகிற விசுவாசம், விசுவாசத்தினால் வருகிற அற்புதம். ஆமேன். இவ்வளவுக்கும் காரணம் ஆண்டவருடைய சமூகம்தான். ஆகவே நம்முடைய தமிழகத்திலும் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் இந்தியாவுக்குள்ளும் இந்தியாவுக்கு வெளியேயும் இருக்கிற அன்பு சகோதர சகோதரி எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அப்படி சொல்லும்போதே எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறதுனால அந்த வசனத்தை நான் வாசிப்பது நல்லது நான் நினைக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நான் இங்கே உங்களுக்கு காண்பித்து கொடுக்க கர்த்தருடைய கிருபையினாலே நான் இந்த நேரத்தில் ஆண்டவர் அதை எனக்கு காண்பிக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து, இதில் துர்க்குணம், இது பலவிதமான போராட்டங்கள், அசுத்தாவிகள், ஏவுதல்கள். இப்போது பலவிதமான குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த குடும்பத்தில் தேவன் கிரியை செய்கிறார். அப்போது அந்த குடும்பம் தொடர்ந்து பாதுகாக்கப்படணும்னு நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு ப்ரேயர் பேக்கப் வேணும். ஆனால் தான் தினந்தோறும் கையை உயர்த்தி ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்கன்னு நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். நீங்கள் அதை தவறாமல் செய்யணும்னு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ பேர் நீங்கள் என்ன இணைஞ்சிருக்கீங்க, உங்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 40 குடும்பங்கள், 40ம் ரொம்ப கஷ்டத்தின் பாடுகள் மத்தியில் நிற்கிற குடும்பங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 40 அருமையான மிஷினரிகள் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை தேவ கிருபையினால் செய்து வருகிறோம். 18 மாநிலங்கள், 40 மிஷினரிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம சந்திக்கப்பட வேண்டிய இடங்களெல்லாம் இருக்குது, சந்திக்கப்பட வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. கர்த்தரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். ஆமேன், ஆமேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, அது வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஊழியர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லாவித ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக. ஜெபம் பண்ணுங்க. வாய்க்காமல் போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஆண்டவரே, ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து ஆண்டவர் எங்களால் ஏன்ற இந்த ஒத்தாசை அனுப்புகிறாங்க.
ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிறதப்பா, தாகத்தோடு இணைந்து செயலாற்றுகிற குடும்பங்கள், இயேசுவின் நாமத்தினால சத்துரு எந்த பக்கமும் நுழைந்து விடாதபடி என் அருமையாண்டவர் வேலி அடைப்பீராக, அருமையாண்டவர் வேலி அடைப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலி அடைங்க, வேலி அடைங்க ஆண்டவரே, வேலி அடைங்க. வியாதிகளுக்கும் தொற்று நோய்களுக்கும் ஆண்டவரே, விபத்துகளுக்கும் வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்க. உமக்கு ஸ்தோத்திரம். துர்க்குணராகிய கெட்ட மனுஷருடைய கைக்கு எங்களை நீங்களாக்குங்கன்னு சொன்னாங்க ஆண்டவரே. அவளுக்கு விரோதமாக ஆண்டவரே பல விதங்களில் திட்டம் போடுகிற பிசாசின் தந்திரங்கள் வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உங்களால் என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது. அவங்க கர்த்தருடைய நாமத்தை அவங்க உயர்த்துறாங்க இல்லையா? இங்க உங்க கையை உயர்த்தி, ஆமாண்டவரே இந்த மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், எங்களால் ஏதாயிலும் செய்ய இயலும் என்றால் நாங்கள் செய்ய அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே வீடுகள், ஆண்டவரே வீடுகளுக்கு வெளியே வராண்டாவில் உட்கார்ந்து ஆராதனை பண்றாங்களே, ஆலயம் இல்லையே, கர்த்தர் உதவி செய்யணுமே. ஷபானாமா ஹராபா கபா லஹாதாராபா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கடந்த நாட்களில் கட்டப்பட்ட ஆலயங்களுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே வேதாகமம் மொழிபெயர்க்க ஆண்டவர் எங்களால் இயன்ற ஒத்தாசை அனுப்பினோம், அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அத்தனை ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எஃப்எம்பிபிக்காக, ஆர்வஸ் மிஷனுக்காக, ஆண்டவரே ஜெம்ஸ் மிஷனரி ஆண்டவரே இயக்கத்துக்காக, விஸ்வவாணிக்காக, பெத்தேல் அவுட்ரீச்சுக்காக, பெத்தேல் அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்காக, IMI பஸ்தர் ஆண்டவரே ஃபார் கிரைஸ்ட், ஆண்டவர் BOMக்காக, கிரைஸ்ட் ஃபார் ஆல் மினிஸ்ட்ரிஸ்க்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷனுக்காக ஸ்தோத்திரம், ஷேரிங் லவ் மிஷனுக்காக ஸ்தோத்திரம், எல் ஷடாய் மிஷனரி சர்வீஸ்க்காக ஸ்தோத்திரம், அரைஸ் அண்ட் பில் மினிஸ்ட்ரிஸ்க்காக, பென்டிகாஸ்டல் ஹோலினஸ் சர்ச்சுக்காக, த வே ஆஃப் சர்ச்சுக்காக, கிரைஸ்ட் ஃபெலோஷிப்காக, சால்வேஷன் எக்கோ ட்ரஸ்டுக்காக, NMS IMS IEM என்ன ஆண்டவரே போன்ற இயக்கங்களுக்காக, CIM பிளஸட் ஃபெய்த் மிஷனுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இம்மட்டுமா இந்த மிஷன்ஸோடு எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல கனெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏதாயிலும் ஒரு விதத்தில் நாங்கள் பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நீர் பாராட்டின் இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னீரை வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், ஸ்தாபன தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், மிஷனரி தலைவர்களின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கிற அவருடைய மாணவ மாணவிகள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக. இந்த வாரத்தில் ஆண்டவரே ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியின் மூலமாக ஆண்டவரை தாங்கப்படும் அத்தனை மிஷனரி குடும்பங்களையும் 40 குடும்பங்களையும் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வைத்து விட்டோம். ஆண்டவரே அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை 1000 பிள்ளைகள் ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆலயம் இல்லாத இடத்தில் ஆலயங்கள் உருவாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால போராடி ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ரசிக்கிறார். நித்தியானந்த கர்த்தரே இயேசுவை நித்தமும் ரசிக்கிறார். பர்வதம் மீதிலே மக்கள் பாதங்கள் பரிசுத்தருடன் மின்னுதே. பர்வதம் மீதிலே மக்கள் பாதங்கள் பரிசுத்தருடன் மின்னுதே. சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே பாடுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் கால்கள் படாத கிராமங்கள், பயங்கர குக்கிராமங்கள், கடினமான பாதைகள், ஆண்டவரே, கொடூரமான மக்கள், மனிதர்களை பிடித்து சாப்பிடுகிற இன ஜாதி மக்கள் மத்தியில் உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, மிஷனரி தலைவர்களுக்காக, தரிசனம் பெற்ற தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சந்ததி போய் மறு சந்ததி வருகிறதப்பா. ஆண்டவரே, 30-40 வருஷத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே தரிசனம் பெற்று வாழ்ந்த தலைவர்கள் ஒவ்வொருவராய் தங்கள் ஓட்டத்தை முடித்து நித்தியத்துக்குள்ளே போய்க் கொண்டிருக்கிற காலங்களிலே அடுத்த தலைவர்கள், அடுத்த தலைமைத்துவம் சரியானதாக, ஒழுங்கானதாக, முழங்காலே வாழ்க்கை என்று தியாகமாய் இருக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபைகளுக்குள்ளே மிஷனரி தாகம் உண்டாவதாக. ஆண்டவரே, சபைகளுக்குள்ளே மிஷனரி தாகம் உண்டாவதாக. சபைகளுக்கு இன்னும் மிஷனரிகளை சப்போர்ட் பண்ணணும். இன்னும் இந்த மிஷனரிகளை நாங்க ஆமென் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு கரங்கோக்கணும் என்ற ஒரு தாகத்தை ஏற்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற பேரன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இன்னும் நம்முடைய இந்திய, குறிப்பாக தமிழக சபைகள் மிஷினரிகளின் பாரம் கொண்ட சபையாய் மாறணும். ஆமென். ஒன்று மிஷினரிகளை அனுப்பணும். எஃப்எம்பியில் அழகாக சொல்லுவாங்க, கோ ஆர் சென்ட். அதாவது போ, இல்லைன்னா அனுப்பி வை. அனுப்பி வை, ஆளை அனுப்பு, இல்லைன்னா பணத்தை அனுப்பு, இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான தரிசனம். அதனால் வரும் நாட்களில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு உங்களை சிந்தனைக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். அதாவது 30 வருஷம் 35 வருஷம் கூட சொல்லலாம். 35 வருஷத்துக்கு முன்னால், ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டது 81, அதுக்கு முன்னால் எனக்கு தெரியாது. தெரியும், அங்கங்கே மீட்டிங்ஸ் நடக்குதுலாம் தெரியும். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டால் தானே அதனுடைய உள்ளான காரியம் தெரியும். அதனால் ரட்சிக்கப்பட்ட இப்போ ஆரம்ப காலங்களில், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய இந்த மிஷனரி தரிசன முகாம்கள் நடக்கும். தரிசன முகாம் கேம்ப்ஸ் நடக்கும். அது போக அநேக கன்வென்ஷன்கள், அநேக நற்செய்தி கூட்டங்களில் மிஷனரிகளை குறித்த ஒரு பாரத்தை குறித்து ஊழியர்கள் பேசுவாங்க. அப்போ ஒரு ஆல்டர் கால் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த ஆல்டர் கால் கொடுத்த உடனே அநேக ஊழியர்கள் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ ரெடியா, ஆயத்தமா, இடது கைக்கும் வலது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களுக்கு ஊழியம் செய்ய. அப்போ தாகத்தோடு போய் அந்த ஊழியத்தில் கலந்து கொண்டவங்க அங்கே போய் உட்கார்ந்து ட்ரைனிங் சென்டரில் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு அந்த மொழியை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் எழுத படிக்க அவங்க ட்ரை பண்ணி பழகி, அப்புறம் அவங்க லாங்குவேஜில் மொழி பெயர்த்து, அப்புறம் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி, அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலக்கண ரீதியாய் அந்த லோக்கல் லாங்குவேஜை பேசக்கூடிய அந்த டயலாக்ல அவங்க அந்த ஸ்லாங்லே பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கர்த்தர் ஆச்சரியமான கிருபையை கொடுத்தார். ஆனால் இன்றைய நிலை என்ன? இன்றைய திருச்சபையின் நிலை என்ன? நல்லா கவனிக்கணும். கேட்டு, உங்கள் சபையில் அப்படி மிஷினரிகளை எழுப்புறீங்களா? உங்கள் சபையில் மிஷினரிகள் எழுப்பியிருக்கீங்களா? எழுப்பியிருக்கிறேன்னா உங்களை நினச்சி நான் கர்த்தரை தோத்திரம் பண்ணுறேன். உங்கள் சபையில் மிஷினரிகள் எழும்பலைன்னா உங்களை நினச்சி வேதனைப்படுறோம். ஆமாம், மிஷினரிகள் எழும்பி தேவனுடைய சேவை செய்ய வேண்டிய ஒரு காலம், சேவை செய்ய வேண்டிய காலம். அதாவது கம்ஃபர்ட் ஜோனை சார்ந்தால் இந்த தரிசனம் அடிபட்டு போய்விடும். கம்ஃபர்ட் ஜோன்
அதாவது கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதாயா கம்ஃபர்ட் ஜோனு, அதுக்கு மேலே ஒரு கம்ஃபர்ட் ஜோனு கிடையாது. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி நான் ஒரு கேள்வி உங்கள் மேலே உங்கள்கிட்ட வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஊழியர்களை, உங்கள் நிறைய பாஸ்டர்ஸ் மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமேன். சில ஸ்தாபனங்கள், உதாரணமாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் போன்ற ஸ்தாபனங்கள், அவங்க மிஷினரிகளை உருவாக்கி ஆங்காங்கே வட மாநிலங்களில் மிஷினரிகளை வட மாநிலங்கள் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளில் இருந்து உருவாக்கப்படுறாங்க. தென் மாநிலங்கள் இருக்கிற ஊழியர்கள் அவங்களை ஜெபத்தினாலும் மற்ற காரியங்களால் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா ஸ்தாபனம் அப்படி இல்லையே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா, அதாவது ECI என்று சொல்வோம், நம்முடைய பெருமதிப்புக்குரிய தேவனுடைய தாசன் பிஷப் எஸ்ரா சர்க்குணம், அவங்க ஒரு வெற்றி உள்ள தேவ மனிதர். சுவிசேஷ பணியில் அவர் இந்த நாட்களில் ஒரு மூத்த தேவ மனிதன். இன்றைக்கும் கர்த்தர் அவரை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்களாம் 35 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அவங்களுடைய ஊழியம் ரொம்ப ஒப்பற்றது. இன்றைக்கும் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவுடைய விஷனை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிரமாதமாக எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அந்த சபைகள் வளர்ந்துருக்கிறது. அதுக்கு அவருடைய விலைக்கிரயம், அவருடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மாதிரி எல்லா சபைகளிலும் இந்த மிஷினரி மூமெண்ட் எழும்புச்சுன்னு வைங்களேன், தேசம் தேவனை அறியும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், சுவிசேஷ பணியில் ஈடுபடணும். அப்படிப்பட்ட பாரம் உண்டாக நாம் ஜெபிப்போம். சரியா? கர்த்தர் என்னை ஏவினால் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அதாவது ஒரு 3 நாள் மிஷினரி கன்வென்ஷன் நம்ம வைப்போம். 3 நாள் ஆன்லைன் மிஷினரி கன்வென்ஷன். பிரைஸ் காட். ஆன்லைன் மிஷினரி கன்வென்ஷன். அது எப்போ என்னன்னு தெரியல. ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்று புதிதாக ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் இல்லை நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் செய்திகளை கேட்க, ஜெபிக்க, ஆராதிக்க, எங்களோடு இணைந்து தேவனை தேட வசதியாக இருக்கும். பிரைஸ் காட். வசனத்துக்கு நேராக போகலாம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினால் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, நம்ம கேட்ட வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேல் 26:25. 1 சாமுவேல் 26:25 வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். ஆமென். இந்த வசனத்தில் நிறைய காரியங்களை நாம் வாசித்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டால், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, திங்கட்கிழமை நான் பிரசங்கித்தேன். செவ்வாய்க்கிழமையும் ஆண்டவருடைய கிருபையினால் நேற்று என்னுடைய மனைவி பிரசங்கிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு நான் மறுபடியும் நீ பலப்படுவாய் என்ற தலைப்பில் பேசும்படி உங்கள் மத்தியில் நிற்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பெரிய பிரசங்கம் மாதிரி பண்ணி, அதாவது ஒரு ஆழமான சத்தியத்தை பேசி அப்படிங்கிற ஒரு நடத்துதல் இந்த பேண்டமிக் நாட்களில் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கலை. ஒரு ஆலோசனை, ஒரு பாரம், வேத வசனத்தை கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஜெபிக்கிறது தான் இந்த மாலை நேரம். அப்போது நேற்று மாலையிலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு பேச போகிறேன் என்று முடியும் போது சொன்னது நேற்று கலந்து கொண்டவர்களுக்கு நினைவிருக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரர், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள். நீங்க நல்லா கவனிங்க, நம்ம எந்தெந்த விதத்தில் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ளணும், நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ளணுங்கிறத நான் உங்களுக்கு போதித்தால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனத்தை போதிக்கும்போது அந்த வசனத்தில் இருக்கிற அந்த அந்த ரெவலேஷனை நீங்கள் கவனிக்கணும். அந்த வெளிப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஆமென். பிரசங்கிக்கிற ஆட்களை விட பிரசங்கியார் பயன்படுத்துகிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கடைசியாக சகோதரரே, ஆமென், கர்த்தரிலும், ஆமென், கர்த்தருக்குள் பலப்படுங்க, கர்த்தரை சார்ந்திருங்கன்றலாம். அதுதான் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். அவருடைய வல்லமை என்பது என்ன? தேவன் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அபிஷேகம் தான் அவருடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானவருக்குள் ஆவியின் பலம், ஆவியின் பலன், அந்த ஆவியின் பலனால நம்ம பலப்படணும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இதை குறித்து நான் யோசித்து தியானம் பண்ணி இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது, தினந்தோறும் ப்ரிப்பேர் பண்ணுறோம், தினந்தோறும் மன்னா பரலோகத்திலேருந்து கேட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அது தேவனுடைய பெரிய கிருபை தான். சரி, நீங்கள் வாசிக்கணும் 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தே சாப்டர் 3 நீங்கள் வாசிக்கவே, நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் பாருங்கள். 8-9 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள். பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. ரொம்ப முக்கியம். நான் வேகமாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் யார் பலப்பட மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் கொஞ்சம் அப்படி காட்டி கொடுக்குறேன். அதாவது நம்ம பாலிசியே என்னன்னு கேட்டால், ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், நான் ஒரு ஊழியக்காரர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் பைபிள் வாசிக்கணும், அப்புறம் ஆலயத்துக்கு போகணும், வரணும். இதுதான்டா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்டப்குள்ள இக்கால கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்துருச்சு. ஏதோ கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கணும். அந்த நாட்கள் ஆராதனைலாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட நடக்கும் ஒரு ஆராதனை. சில இடங்களில் போனால் 3 மணி நேரம் கூட நடக்கும். இப்போல்லாம் அப்படிலாம் நடந்தால் அவ்வளோதான். பாஸ்டரை உண்டியிலன்னு ஆக்கிடுவாங்க. 1.5 மணி நேரத்தில் முடிக்கலைன்னா அவ்வளோதான். பாஸ்டர் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிட்டார்னா அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க. யார் பலப்பட மாட்டாங்க அப்படின்னா, இந்த வசனத்தில் நான் கற்றுக்கொண்டதை சொல்கிறேன். அந்த 2 பேர் சொல்கிறாரு, சொல்லிட்டு மோசேக்கு எதிர்த்து நின்னாங்க. இவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அதாவது மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் பலப்பட முடியாது. சத்தியத்துக்கு, அதாவது சத்தியத்தை பேசுகிற ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்கன்னு சொல்லலை. ஊழியர்கள் உங்களை போல சாதாரணமான மனுஷர்கள். ஆனால் அந்த சத்தியர்களை, வேர்ட் ஆஃப் காட், அந்த சத்தியத்துக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்களோ, சில நேரங்களில் ஊழியக்காரர்களில் சிலரே கூட சில சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அது யாராக இருக்கட்டும், சத்தியம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியமாவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி பைபிளில் இருக்கு. அதாவது அவருடைய வசனமே சத்தியம். ஆமென். அப்போது இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நான் எவ்வளோ கூட்டத்துக்கு போகிறேன், என்னென்னமோலாம் பண்ணுறேன், நாங்கள் பலப்பட்டது மாதிரி இல்லையே, டெவலப்மெண்ட் இல்லையே, மேம்பட்டது இல்லையே, மேலான வாழ்க்கைக்குள்ளே போகலையே அப்படின்னா, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் சத்தியத்துக்கு மோசேக்கு எதிர்த்து, பழைய ஏற்பாட்டில் மோசே சத்தியத்தை கொண்டு வந்தான், நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான். அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம். சத்தியம் எல்லாமே சத்தியமாயிராது. நீங்கள் இதை எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்கிறாரு அதை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
முதல் வசனத்தில் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் அப்படின்னு ஒரு சொல்லி அந்த பட்டியலை அது கட்ட 20 விதமான காரியங்கள் அப்படி சொல்லிட்டு வரும்போது தான் இந்த 8ஆம் வசனத்துக்கு வரும்போது தான் இங்கே சொல்லப்படுகிறது சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போ இந்த கடைசி நாட்களில் இப்போ நான் கேள்விப்பட்டேன் சில இடங்களுக்கு போகும்போது சில சபைகளில் நீங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் பாவத்தை குறித்தெல்லாம் பேசக்கூடாது பிரதர், நீங்கள் ஒரு காமனாக ஒரு பிளெஸ்ஸிங் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு வேணால் பைபிள் ஸ்டடியில் வேணால் வந்தால் நீங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறதாக தகவல் வருது. ஆனால் என்னையெல்லாம் அப்படி யாராவது பேச சொன்னாங்கன்னா, ராஜா போயிட்டு வா ராஜா, நான் பாட்டு வந்துடுவேன் நான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, ஏன்னா இது ட்ராமாவா சினிமாவா இப்படி பண்ணுறதுக்கு? அதனால் இன்றைக்கி பாருங்கள், நாங்களாம் சத்தியத்துக்கெல்லாம் ஏற்று நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஒன்று சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள். புத்திக்கு ஆப்போசிட் தான் துர்புத்தி உள்ளவங்க. என்னை பொறுத்தவரையில் நம்ம கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு, கிறிஸ்துவண்டை வந்த பிறகு சத்தியத்துக்கு மாறாக புரட்டி பேசுகிறவங்கலாம் புத்தி இல்லாதவன் அர்த்தம். அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், இந்த புத்தி இல்லாதவர்கள் ஒன்று சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க, ரெண்டாவது துர்புத்தி உள்ள மனுஷர்கள், மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை பொறுத்தவரையில் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் சரியான பாதையில் நடத்தப்பட முடியும் என்பது தான் ஆண்டவர் ஊழியர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கி ஏறத்தாழ திருச்சபைகளில் நம்ம நடக்கிற தேவன் விரும்பாத காரியங்களுக்கு காரணமே, நான் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன போன்ற ஊழியக்காரர்கள் தான். ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டிய பிரகாரம் உணவை கொடுத்தால், இப்போ சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நானும் அப்படி போகிறதில்ல, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்குது, அது ஆரோக்கியமான உணவு இருக்குது, அதே நேரத்தில் ருசிகரமாக செய்கிறாங்க. அதனால தான் அந்த ஹோட்டலுக்கு அவ்வளோ கூட்டம் போகுது. அப்போது அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் வராங்கன்னா அந்த சத்தியத்தை தேடி போகிறதும் இருக்குது, அதே நேரத்தில் கவர்ச்சிகரமான காரியங்களை நாடி போகிறதும் இருக்குது. நீங்கள் அதையும் நான் சொல்ல அவசியம். ஆக மொத்தம் ஒரு தேவ பிள்ளை விசுவாச விஷயத்தில், அதாவது விசுவாசம் என்பது பாஸ்டர்ஸுக்கும் என்னைய மாதிரி இவாஞ்சலிஸ்ட்டுக்கும் மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண விசுவாசிக்கும் விசுவாசத்தில் அவன் பரீட்சையில் நிற்கணும். அவனுக்கு பரீட்சை கிடையாது. அது மாதிரி இங்கே விசுவாசிகள் வாழ்க்கையில் இன்றைக்கி பரீட்சை பற்றிலாம் பேசாதீங்க பிரதர், நீ பாஸ் ஆயிடுவேன்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னால் பரீட்சை எழுதுனா தான் நான் பாஸா ஃபெயிலான்னு தெரியும் இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. நான் பலப்படணும்னா நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது விசுவாச விஷயத்தில் ஃபெய்த்தில் எனக்கு அடிக்கடி டெஸ்ட் வைக்கணும். ஆண்டவர் டெஸ்ட் வைப்பேன் என் ஃபெய்த்து. ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் நான் வரும்போது நல்ல கவனிங்க, நான் சொல்கிறேன், என்னை பற்றியே நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு 10 ரூபா இருந்தால் போதும், 10 ரூபா இருந்தால் போதும். என்ன, அந்த 10 ரூபாயில் நான் டிக்கெட் எடுத்து சண்டே சர்வீஸ்க்கு போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு, அந்த சைக்கிள் ஒன்று இருந்தது, அந்த சைக்கிளில் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் வாடகை, அந்த சைக்கிள் நிறுத்தி வைக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், சைக்கிளுக்கு காற்றடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து ட்ரெயின் பக்கத்து ஊர் தான் போய் பிரசங்கம் பண்ணணும். ட்ரெயினுக்கு போயிட்டு அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சு அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அந்த காற்று அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 10 ரூபா ரொம்ப போதுமானதாக இருக்கும். அப்போ எனக்கு அன்னைக்கு எவ்வளோ தேவை? 10 ரூபா தேவை, 10 ரூபா தேவை. அப்புறம் கொஞ்ச காலம் கழித்த பிறகு ஆண்டவர் ஒரு 2 வீலர் கொடுக்குறாரு, அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் நாங்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் சொன்னால் சிரிப்பானுங்க பசங்க, இதெல்லாம் அப்படின்னு. அப்போது நல்ல கவனிங்க, அப்போ எனக்கு 10 ரூபா போதாத ஆண்டவரே, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் போதும், நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் பெட்ரோல் போட்டுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன், 100 ரூபாய்க்காக ஜெபம் பண்ணேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் ஒரு 1000 ரூபா வேணும்,
ஒரு 1000 ரூபாய் இருந்தால், ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ லெட்டர்ஸை வாங்கிடுவோம், போய் லெட்டர்ஸ் வாங்கி ஸ்டாம்ப் போட்டு ஜனங்களுக்கு எழுதி அவங்க எழுதுகிற ஜப குறிப்புகளை நாங்கள் பதில் போட்டுடலாம் ஆண்டவரே, ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னு. இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு, ஆண்டவரே ஒரு 10,000 ரூபாய் இருந்தா, ஆண்டவரே என் கூட இருக்கிற உடன் ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்து, ஆண்டவரே ஒரு டைப்ரைட்டர் மிஷினை வாங்கி, ஒரு டைப்ரைட்டர் மிஷின் வாங்குறதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அந்த நாட்களில், அதுக்கு ஜெபம் பண்ணி வாங்கி அதை டைப் பண்ணி அனுப்புவோம் கொஞ்சம். இப்படியே நான் சொல்லிட்டு வரேன். இப்போ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஊழியம், ஆண்டவர் கொடுத்துருக்கிற உடன் ஊழியர்கள், ஆண்டவர் கொடுத்த திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், இதற்கு நீங்கள் கேட்டால் எங்களுக்கு பல லட்சம் தேவை. ஆனால் அந்த 10 ரூபாயில் கொடுத்த அந்த ட்ரைனிங் இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் தான் இன்றைக்கு எங்களுக்கு விசுவாச பரீட்சையில் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறாரு. அப்போ ட்ரெயின் பண்ணாத ஒருத்தனை சைனா பார்டரில் கொண்டு போய் விட்டா என்ன கதியாவான்? ஒரு ட்ரெயின் பண்ணாத, ஒரு அவங்கள ஊக்குவிக்காத, ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு யுத்த வீரனை கொண்டு போய் சைனா பார்டர்லையும் பாகிஸ்தான் பார்டர்லையும் இல்லை விட்டால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்தியா அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பரீட்சை, பைபிளில் பரீட்சை பற்றியே நான் 1 மணி நேரம் பேசுவேன். நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். அதனால் இங்கே பாருங்க, யார் பாருங்க 9ஆம் வசனம், ஆனால் இவர்கள் அதிகமாய் பலப்பட முடியாது. ஏதோ அப்படி இருந்து ஆமேன் ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3 வேளை சாப்பாடு, ஷர்ட்டு, பேண்ட்டு, உங்களுக்கு சேலை, துணிமணி வாங்கிட்டு அதோட செட்டில் ஆயிரும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு 10 ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு பாஸ்டர்கிட்ட போய், ஐயா இவங்களுக்கு ஞானசானம் கொடுங்கன்னு சொன்னேன்னா இல்லை, அல்லது சரி அட்லீஸ்ட்டு கர்த்தர் என்னை ஃபினான்ஷியலாக பிளஸ் பண்ணி இந்த ஒரு வீட்டை வாங்கினேன்னா அதுவும் இல்லை, அட்லீஸ்ட் வாங்கின கடத்தை கொடுத்தேன்னா அதுவும் இல்லை. ஏதோ அன்னன்னைக்கு ஆண்டவர் உயிர் போகாதபடிக்கு சாப்பாடை கொடுக்குறாரு, துணிமணியை கொடுக்குறாரு, இருக்கிறதுக்கு பலன் கொடுக்குறாரு அப்படின்னு போகிறோம். இது அதிகமாய் பலப்பட முடியாத காரியங்கள். ஓகே, சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். முதல்ல நான் பேசுனது யார் பலப்பட முடியாது. ஒன்று சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, 2வது துர்ப்புத்தி உள்ளவங்க, 3வது விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவங்க. அவங்களால அவங்க பலப்படவே முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் பலப்பட்டாதான் மற்றவங்களை ஸ்திரப்படுத்த முடியும். அப்போ அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்தி இருக்கிறாரு. எவ்வளோ பேர் வேலையை இழந்து போனாங்க, எவ்வளோ பேர் என்னென்னமா இழந்து போனாங்க. ஆனால் தேவ கிருபையினால இன்னைக்கு அவங்க நிற்கிறாங்க. காரணம், தேவன் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாதத்தில் நீ பலப்படுவாய். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ நான் பேசுனது யார் பலப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன், அதோட அதை விட்டுரும். இப்போ ஐயா பலப்படுறது எப்படி பிரதர்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுவது எப்படி? வாசிங்க. கர்த்தருடைய அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:31 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை அடிக்கடி நம்ம பிரசங்கம் பண்றோம், நீங்களும் அடிக்கடி வாசிக்கிறீங்க. ஆனால் இந்த நேரத்துக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதாய் நான் இதை கையாளுகிறேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம். கூடி அவர்கள் அப்படின்னா இது பன்மையில், ஒருமை அல்ல, பன்மையில். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டு பிரார்த்தனை அல்லது கூடி ஜெபிப்பது, 4-5 பேராய் கூடி ஜெபிக்கிறது. அவர்கள் கூடி இருந்த இடமே அசையத்தக்கதாக, அங்க இடத்துல ஒரு பெரிய ஒரு அசைகிறது. அப்படின்னா ஒருத்தன் ஒரு லாரியை அசைக்கிறார் அப்படின்னா அவன் ஒரு பயங்கரமான ஒரு பலப்பட்ட மனுஷனாக தானே இருக்க முடியும், இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ உலக பிரகாரமான எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்கவில்லை என்றால் நீங்க கர்த்தருடைய ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டிருக்கீங்க தானே அர்த்தம். அப்போ இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அதாவது நம்ம பலப்படுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம கூடி கூடி ஜெபிக்கணும்.
கூடி கூடி ஜெபிக்கணும். தனி ஜெபம் வேற, அது வேற விதமான ஆசீர்வாதம். கூடி கூடி ஜெபிக்கிறது, 4-5 பேராக 2-3 பேராக, அது ஒரு, அதாவது ஜெப நண்பர்களை நீங்க உருவாக்கணும். உருவாக்கியிருக்கீங்களா ஜெப நண்பர்களை? ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இப்போ நம்ம இந்த கால சூழ்நிலையில் கூடி வர முடியாது, இப்போ தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. உங்கள் ஃபோன்லேயே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அப்படி அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை விட இன்னும் ஒரு படி மேலே இந்த ஜூம் கால் அப்படின்னா அதில் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு தான் இப்போ நான் பேச போகிறேன். என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, தாத்தா பாட்டி அம்மா பேரன் பேத்தி, சும்மா ரவுண்ட் அடிக்கிறது, திரும்ப வர்றது, இன்னொருத்தர் ஜெபம் பண்ண சொன்னால் அவங்களும் அதே மூத்தவர்லேருந்து கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணுறது. அது ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லலை, அதுவும் ஜெபிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் எல்லாம் ஜெபிக்க தெரியும், ஆனால் இன்னைக்கு நாங்கள் எதுக்காக ஜெபிக்கணும்? கூடியிருந்த இடம் அசைகிறது, கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதத்தில் வாசிக்கிற, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ, வாசியுங்கள் அந்த வசனத்தை. 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே பாருங்க, இங்கதான் கூடணும், அங்கதான் கூடணுங்கிற கிடையாது, எங்கே கூடியிருக்கிறார்களோ, அப்புறம் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆண்டவர் அழுத்தமா சொல்றார், அங்க நான் இருப்பேன். சிலர் சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு வாங்க, 10 o'clock நாங்க இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க கூடி வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நாங்க வந்துருவோம் சொல்றாரு. அதனாலதான் நான் சமீப காலத்துல ஜெபக்குழுக்களை ஏற்படுத்துங்கள், சமீப காலத்தில் தமிழ்நாடு எங்கிலும் ஜெபக்குழுக்களை ஏற்படுத்துங்கள். உங்கள் வீடுகளில் 2-3 பேர் கூடி ஜெபிங்க, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, கிராமத்துக்காக, குக்கிராமத்துக்காக, 7 லட்சம் கிராமங்களுக்காக. இப்போ தேர்தல் எடுத்துக்கிட்டா 6 கோடியே, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 6 கோடியே 26 லட்சம் மக்களுக்காக ஓட்டளிக்க போறாங்களே, எவ்வளோ முக்கியமான ஒரு தேர்தல் இது. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால நம்ம அதுக்காக ஜெபிக்கணுமே. அப்போ எப்படி ஜெபிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே அவருக்கு சித்தமான ஆட்களை கொண்டு வருவார், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சத்துருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கணும், மந்திரவாத ஆவிகளை முறியடித்து ஜெபிக்கணும், தேவ சித்தம் நிறைவேறணும், நம்ம ஜெபிக்கணும். அப்போ அதுக்காக தான் இந்த கூட்டு பிரார்த்தனை நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன். கூட்டு ஜெபம். சில நேரத்தில் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம உங்க ஆவியில ரொம்ப சோர்ந்து போயிருவீங்க, இன்னைக்கு என்ன பண்றது, என்ன ஜெபம் பண்றதுன்னு. ஆனால் அன்னைக்கு உங்கள் டீமில் இருக்கிற இன்னொருத்தருடைய ஜெபம் உங்க உள்ளத்தின் பாரத்தை அறிந்து ஆண்டவர் அவர்கள் வாயில சில வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர். உடனே உங்க ஆவியில ஒரு உயிர் மீட்சி வந்துடும். ஆமென். அப்பதான் கூடி, அதனால்தான் கூடி ஜெபிப்பதினாலே நம்ம ஒருவருக்கொருவர் பலப்படுத்தப்பட முடியும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 12:12 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இங்க 2 பேர் 3 பேர் எழுதல, அநேகர் கூடி, அநேகர் அங்க கணக்குல இல்ல. அப்போ எண்ணிலடங்கா மக்கள் அப்படி இல்லை, அநேகர் அங்க கூடி ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆண்டவரே கல்யாணம் கட்டணும், ஆண்டவரே எனக்கு வேலை தாங்க, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அவங்க ஜெபிக்கல. ஒரே ஒரு ஜெபம், பேதுருவை வெளியே கொண்டு வருவீராக. பேதுரு சிறையில் இருக்கிறான், ஏரோது கையில மாட்டிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரே பேதுரின் ஊழியம் கொஞ்ச நாளா நின்று போய் கிடக்குது, அந்த ஊழியக்காரனை வெளியே கொண்டு வரணும். இன்னைக்கு எத்தனை பேதுருக்கள் சிறையில் இருக்கிறாங்க தெரியுமா? சிறையில் இருக்காங்கன்னா திகார் ஜெயிலில் இருக்கிறாங்க, சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறாங்களான்னு சொல்லல, புரியுதா உங்களுக்கு? பலவிதமான பாவ சிறையில, பலவிதமான வேதனையின் சிறையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேதுருக்களை வெளியே கொண்டு வருகிறது சபையாருடைய ஊக்கமான ஜெபம். சபையாருடைய ஊக்கமான ஜெபம். அந்த ஊக்கமான ஜெபம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பேதுரு அந்த கதவை தட்டுகிற வரைக்கும் ஜெபம், கதவை தட்டுகிற வரைக்கும் ஜெபம்.
சில நேரத்தில் நான் ஜெபம் கொஞ்ச நேரம் ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே சோதரம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், முடிஞ்சது. டக்குன்னு சிலருக்கு ரொம்ப அந்த ஒன் வேர்ட் ப்ரேயர் வந்து ரொம்ப பிடிக்குது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு. ஃபோன் எடுத்தா நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டா வைக்கிறேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பதில் வருதுன்னு பாருங்க. சரி, சில நேரங்களில் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு புதிய வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஆத்துமாவை சந்திக்கிறோம், அங்கே போய் நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது. அங்கே ஒரு வார்த்தை, அதுக்கு ஷார்ட் ப்ரேயர். சரி, ஒன்று கூடி ஜெபிக்கிறதுனால பாருங்க, 12 அப்போஸ்தலர் 12:12 அதாவது சிறைக்குள் கிடந்த ஒரு மனிதனை வெளியே கொண்டு வந்து அவங்க வந்து தேவனுடைய அற்புதங்களை பெறதுக்காக கூடி ஜெபிக்கிறாங்க. மரியாள் வீட்டில் அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க ப்ளீஸ் எனக்காக. திரும்ப அந்த 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி விசுவாசிகள் பாருங்க ஊழியருக்காக ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நான் பாரத்தோடு சொல்றேன், தேவன் எழுப்பின ஊழியர்களுக்கு ஜெபம் போதல்ல இன்னைக்கு. அதனாலதான் சில ஊழியர்கள் லைஃப்ல சில போராட்டங்கள், ஊழியர்களுடைய பலவீனங்கள், ஊழியர்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மைகள். இன்னும் சொல்லட்டா, சில ஊழியர்கள் ராங் ட்ராக்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. சில ஊழியர்கள் தன்னுடைய அழைப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு விசுவாசிகளுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். நம்பர் 1. நம்பர் 2 வாசியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம். அப்போ பிரார்த்தனை எதுக்கு? பொதுவான ஜெபம், சபைக்காக, எழுப்புதலுக்காக, தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக அப்படின்னு பிளான் பண்ணி நிறைவேறுவதற்காக எருசலேமில் அந்த மேல் மாடியில 10 நாளா காத்து கிடக்குறாங்க. திடீரென்று வேதம் சொல்லுகிறது, பலத்த காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கம் சடிதியாய் வானத்திலிருந்து வந்து அந்த வீட்டை நிரப்பினது. எந்த வீட்டை? ஒருமனப்பட்டிருக்கிற வீட்டை தான் அபிஷேக நிரலி உறுத்துகிற போதகரோடு நீங்க இணைந்து நின்னீங்க வைங்க, உங்க சபையை மேற்கொள்ள எந்த பொல்லாத ஆவிக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்போ இரண்டாவது, முதல் பாயிண்ட் கூடி ஜெபிப்பதனால பலப்படுவோம். இரண்டாவது, ஒருமனப்பாட்டின் ஆவி வந்தால் பலப்படுவோம். மூன்றாவது, சங்கீதம் 39 வாசியுங்கள். சங்கீதம் 39 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பிரைஸ் காட். சங்கீதம் 39:3. பிரைஸ் காட். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இப்போ நான் இதுவரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கூடி 4-5 பேரா, அடுத்தது ஒரு மனப்பாடு அப்படின்னு பேசினேன். மூன்றாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது வேத வசனத்துக்கு அடுத்த காரியத்தை பேச போகிறேன். பலப்படுவதில் ஒன்று ஜெபம் 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 சொல்லிட்டு போயிட முடியாது. இங்க மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானம் பண்ணும்போது அக்கினி மூழ்கிறது. தியானம் பண்ணும்போது அக்கினி மூழ்கிறது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் பண்றேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்முடைய ஆவியிலே ஒரு பலன் வருகிறது, நம்ம பலப்படுவோம். கர்த்தருக்கு தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்க, போய் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய போதகர் பேசுறாங்க. அதாவது சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் நாவினால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆமென். நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தொடர்ந்து நாளைக்கு நம்ம தியானிப்போமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பலப்படுத்தி கொள்ள வேண்டிய நாட்கள், நாம் பலப்பட வேண்டிய நாட்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்த வேண்டிய ஒரு நாட்கள், நாம் நமக்குள்ளே பலவான்களாய் மாற வேண்டிய ஒரு நாட்கள். எல்லார் கரங்களை உயர்த்தி நம்ம தொடர்ந்து இதை பற்றி நாளைக்கு நம்ம பேச போகிறோம். இப்போது கூடி வந்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமென். நீ மென்மேலும் பலப்படுவா என்று சொன்னீரே, எங்களை பலப்படுத்துவதற்காக சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும்
பலப்படுங்கள். அவருடைய சத்துவம், that is the power of the Holy Spirit. ஆண்டவரே, அபிஷேகத்திலே நாங்கள் பலப்படணும். அதற்காக நாங்கள் கூடி ஜெபம் பண்ணணும். நாங்கள் கூடி கூடி ஜெபிக்கணும். அநேகராய் கூடி ஜெபிக்கணும். அன்றைக்கு கூடி ஜெபித்ததுனால தான் பேதுரு வெளிவர முடிஞ்சது. 2 பேராவது 3 பேராவது கூடி ஜெபித்தால் அந்த இடத்துக்கு நீர் வருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மனப்பாட்டின் ஆவி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்க பார்க்க முடியும். ஒரு மனப்பாட்டு ஆவி எங்கே இருக்கோ அங்க வல்லமையை பார்க்க முடியும். அந்த ஒரு மனப்பாட்டின் ஆவிய எங்கள் ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஒரு மனப்பாட்டின் ஆவி, வீடுகளுக்குள்ளே கிரியை செய்கிற பிரிவினையின் ஆவி, ஊழியத்தில் தொழில் ஸ்தாபனங்களில கிரியை செய்கிற பிரிவினை ஆவியை நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, தொடர்ந்து நாளைக்கு நாங்க இதை பற்றி பேச போகிறோம். பிசாசு எந்த விதத்துல டிஸ்டர்பன்ஸ கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற வல்லமை எங்களிடத்தில் உண்டல்லவா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அல்லவா. எல்லாரும் கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. என்ன தடை வந்தாலும் ஆமென், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஷகரமகதுரோ. சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். தகப்பனே, நாங்கள் பலப்படுவது உம்முடைய சித்தம். இப்பொழுது டெலிவிஷனுக்கு முன்பாக, அளவிட்டால் யூடியூப்ல, பேஸ்புக்ல யார் யாரெல்லாம் இணைந்து ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆவியிலும் அவர்கள் ஆத்துமாவிலும் அவர்கள் என் ஆண்டவர் ஒரு புது பலனை கட்டளையிடுங்கப்பா. புது பலன், புது பலன். ஹல்லேலூயா. ரிபாகா சீகோலோ ஹுரா. ஆண்டவரே, உங்களுக்கு காத்தைவார்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல வந்த தடைகளுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை தகர்க்கிற கர்த்தர் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம், இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆயிரமான மக்களுக்குள்ளே ஒரு புது அபிஷேகம் இறங்குகிறது. எல்லாரும் வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. கர்த்தர் ஒரு புது பலனை உங்களுக்குள்ளே ஊற்றுவாராக. ரீபாகா சாகாரா துராபா துரோ. ஆமென், ஆமென். எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆமென். முடிந்தவங்க முழங்கால நின்று கையை உயர்த்துங்க. அல்லவிட்டால் எழும்பி நின்று கையை உயர்த்துங்க. ஆமா ஆண்டவரே, ஒரு புது பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் ஆவியில ஒரு டயர்டா இருக்கு, என் மனதுல ஒரு சோர்வா இருக்கு, வேகா இருக்கு, அல்லவிட்டால் பிளைண்டா இருக்கு, ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு ஆண்டவரே. ஒரு தெளிவு இல்ல, தெளிவு இல்ல. ரீபா ஹோரா ரீகாலா ஹோரோ ஷிமேமே ரோகோலோ ரிபா தரா. In the name of Jesus, ஒவ்வொருடைய சரீரத்தில் ஒரு அக்னி எழும்புகிறது. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி மீண்டும் இந்த பாடலை பாடுவோமா? ஆவியிலே நிரம்பி ஷிபாரா ஹரபா ரபா கதரபா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றிடுவான், வறண்ட
அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். ஆமென். தகப்பனே, இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கர்த்தர் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்திலே சுகத்தை நீர் கொடுத்து விட்டீர். ஆமென். கலக்கங்கள், பயம், சோர்வு விலகிவிட்டது. ஒரு புதிய பலன் வந்து விட்டது. இந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு உணவு அருந்தி அவர்கள் உறக்கத்திற்கு போவார்களாக. தேவ பலனால் காலையில் எழும்புவார்களாக. தங்கள் காரியத்தை செய்வார்களாக. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருகுவதாக. இம்மட்டும் நடத்தின தேவனே, தொடர்ந்து நடத்துங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. நாங்க இன்னும் எந்தெந்த காரியங்கள்ல பலப்படணும் என்பதை எங்களோடு நீங்க பேச போறீங்க. ஓ க்ளோரி, உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு இரவு நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வேத பாடமாக நைட் வாசிக்கணும். 6ஆம் அதிகாரம் வாசித்து நல்ல இந்த கேட்ட செய்திகளை திரும்ப இன்னொரு முறை ரீகலெக்ட் பண்ணி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ண நீங்கள் மறந்துடக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாதத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். கவலைப்படாதீங்க, பண விஷயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆச்சரியமான ஒரு காரியத்தை தேவன் செய்கிறத பார்ப்பீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் ரொம்ப சின்சியராக தேவ சமூகத்தில் உங்களுக்காக போராடி ஜெபிப்போம். சரியா? ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தைரியமா இருங்க, கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க, திட நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் காட். தொடர்ந்து நாளைக்கும் இந்த பலப்படுங்கள், அதாவது எபேசியர் 6:10 கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி 2 பாயிண்ட் தான் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். 3வது தியானிக்கும் போதுன்னு பேசுறதுக்குள்ள சில டிஸ்டர்பன்ஸ் என்றாலும் டைம் கூட முடியுது. அதனால் நம்ம நிறுத்திட்டோம். கர்த்தர் சித்தமான தொடர்ந்து பேசுவோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise God. God bless you. சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பர் நெருங்கி வந்து நிற்கிறார். சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பர் நெருங்கி வந்து நிற்கிறார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சீயோனிலே சுவிசேஷகன் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பன் நெருங்கி வந்து நிற்கிறார். சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பன் நெருங்கி வந்து நிற்கிறார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவார். சீயோனிலே சுவிசேஷகன் காணுவோம். ஜெயம் கொண்டோராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம்.
லார்ட். ஹல்லேலூயா.